வெயிட் லாஸ் ஸ்டெப் டே 3 என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னா, வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த பசி வயிறு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது, இன்னும் பசி எடுத்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அடுத்த வேளை சாப்பாடுக்கு வரைக்கும் வந்து அது கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்த வேளை சாப்பிடும்போது ரொம்ப பசி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னும் போது வெயிட் லாஸ் நீங்க பண்ண எக்ஸசைஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து வேஸ்டா போற மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், எதுக்காக இப்படி ஆகுதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, அதாவது வந்து நம்மளோட ஸ்டொமக் வந்து ஒரு சுருக்கு பை மாதிரி. அது வந்து ஒரு ரொட்டீன் ஒரு ரொட்டீன் டைம்க்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு இவ்வளவு சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அது வந்து இவ்வளவு பெருசுக்கு விரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு டக்குன்னு சாப்பாடை கம்மி பண்ணும்போது அதுவும் டக்குன்னு குறைஞ்சிடாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு 1 வீக் டைம் எடுக்கும். அதோட கெப்பாசிட்டியை குறைச்சிட்டு நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு மாறுறதுக்கு. ஸோ அந்த ஒரு வாரம் to 10 days வரைக்கும் கொஞ்சம் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ முடியாத பட்சத்துக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னும் போது தண்ணி நிறைய குடிச்சிங்கனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டீடாக்ஸும் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய கேலரிஸும் ஆட் ஆகாது. ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.